ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு மந்த்து இப்போ மே மந்த் அப்படின்னா மே மாதம் ஃபுல்லாக நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணி ஜூன் மந்த்தில் எவ்வளோ கிராம் காயின் நான் வாங்குறேன், அப்புறம் ஜூன் மந்த்து ஃபுல்லாக சேவ் பண்ணி ஜூலை மந்த் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸாக நான் வீடியோஸ் வந்துட்டு போடுறதில்ல. ஆனால் நான் அந்த மந்த் வந்துட்டு கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணினேன். இப்போ வந்துட்டு கடைசியாக நான் வந்துட்டு வாங்கின காயின் வந்துட்டு இந்த காயின். இது வந்துட்டு இப்போ குமரனில் வாங்கினேன். இந்த காயின் நான் வாங்கியிருப்பேன். அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு 1 கிராம் கோல்டு காயின் தான். நான் வந்துட்டு இந்த காயின் வாங்கும் போது ரேட் வந்துட்டு 10,190 ரூபாய் இருந்தது. அப்புறம் நம்மளோட எக்ஸ்ட்ரா அமௌண்ட், அந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறது வந்துட்டு சேர்த்து இப்போ 10,705 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு நான் இந்த காயின் எடுக்கும் போது நான் வீடியோவில் ஷேர் பண்ணலை. இப்போ இந்த காயினும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டு இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த காயின் வந்துட்டு அதுக்கு முந்தின மாதம் நான் எடுத்தது மீனாட்சி அம்மன் படம் போட்ட காயின். இது வந்துட்டு நான் தங்கமயில தான் எடுத்திருப்பேன். இதுவும் வந்துட்டு 1 கிராம் கோல்டு காயின் தான். நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இது பண்ணி நம்ம கோல்டு காயின் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா கோல்டு ரேட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது. அதனால நம்ம கோல்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி காயின் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிறைய காயின் சேவ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரே பொருளாக மொத்தமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இன்ன வரைக்கும் காயின் சேவ் பண்ணி அமௌண்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பொருளெல்லாம் இன்ன வரைக்கும் நான் எடுத்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நான் வந்துட்டு காயின் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ தான் ஒரு மே மந்த்லேருந்து தான் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ காயின் நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த காயின் உங்களுக்கு தெரியும். இது நான் இந்த மந்த் வாங்கின காயின். இது வந்துட்டு ஒரு 1 கிராம் கோல்டு காயின். இந்த காயின் வந்துட்டு இப்போ தான் வாங்கின காயின். இது வந்துட்டு 1 கிராம் கோல்டு காயின். இது வந்துட்டு மீனாட்சி அம்மன் போட்ட காயின். இது வந்துட்டு 1 கிராம் கோல்டு காயின் தான். அப்புறம் வந்துட்டு இந்த காயின் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இது வந்துட்டு 2 கிராம், அதாவது 1/4 பவுன். இது வந்துட்டு 2 கிராம் கோல்டு காயினு. நான் வாங்கினது எல்லாமே 916 தான் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வாங்குற பொருள் வந்துட்டு 916 இல்லாமல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு எடுப்பாங்க. அதுக்காக வாங்குற காயின் 916 தான் வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு காயின் வாங்க ஸ்டார்ட் பண்ணும் போது, அதாவது இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் காயின் வாங்கலான்னு நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அப்புறம் இந்த காயின் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த காயின் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின காயின். 1 கிராம் கோல்டு காயின். மே மந்த் வீடியோஸ் போட்டிருப்பேன். இதுவுமே லக்ஷ்மி டாலர் போட்ட காயின். லக்ஷ்மி டாலர் போட்ட காயின் தான். நான் வந்துட்டு இப்போ இத்தனை காயின் நான் இப்போ காயின் சேவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் தான் இருக்கும். அந்த 4-5 மாதத்தில் நான் சேவ் பண்ண காயின்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு 1 கிராம் கோல்டு காயின். இது 1 கிராம். இந்த காயின் வந்துட்டு 1 கிராம். இது வந்துட்டு 2 கிராம். அப்போ மொத்தமாக நான் 5 கிராம் வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். நான் இந்த மந்த் கோல்டு காயின் வாங்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எப்படி அமௌண்ட், நான் அந்த 1 மந்த்துக்குள்ளே 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நான் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படிலாம் அமௌண்ட்டை நான் இதில் எடுத்து வைக்கிறேன், உண்டியல் சேமிப்பாக நான் சேவ் பண்ணி எடுத்து வைக்கிற காசில் நான் காயின் வாங்குறேன்னா இல்லை கோல்டு காயின்கே நான் தனியாக அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் நான் எடுத்து வைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.